இப்படி ஒரு தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, தயிர் சாதம், வெள்ளை சாதத்துக்குலாம் ரொம்பவே சூட் ஆகக்கூடிய இந்த சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொரிஞ்சதுமே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம வதக்கின எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசல், உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. அதே பாத்திரத்தில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருள வதக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அட்டகாசமான சின்ன வெங்காய தொக்கு ரெடிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.